வாசக்காலுக்கு ஒரு மை இருக்காம். என்ன அப்படி மை? அந்த வாசக்கால் மை வச்சா அவ்வளோ சிறப்பாங்க. என்னதான் அந்த மை கேட்போமா மேம் கிட்ட? வாங்க சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம் நம்ம நிறைய வீடியோகள் போயிட்டுருக்கோம் மேம், போட்டுட்ருக்கோம். நிறைய பூஜைகள், நிறைய கோவில்கள், நிறைய வீட்டில் மகாலட்சுமி பூஜை, பணம் ஈர்க்கிறதுக்கான நிறைய சீக்ரெட்லாம் வேறு சொல்லியிருக்கீங்க. இப்போது வாசக்கால் மையி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க மேம். அது என்னது மேம்? அது மையினா அப்படி என்ன மேம் அந்த மை? மை அப்படின்னாவே கருமை நிறத்துல திருஷ்டிக்காக நம்ம பயன்படுத்தும். குழந்தை பிறந்ததுலேருந்து நம்மளும் பயன்படுத்துவோம், வயதானவர்களும் பயன்படுத்துவாங்க. இது நன்மை தரக்கூடிய, அதாவது நிறைய விஷயங்களை நமக்கு பாசிட்டிவான விஷயங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ வீட்டில் கூட திடீர்னு சொல்லுவாங்க, கொஞ்ச நாளாக வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்ட்டு. நம்ம ஒன்று நடக்கிறோம், அது ஒரு சின்ன தடங்கல். அந்த திருஷ்டி எனக்கு தெரியும், இவங்க வந்துட்டு போனாங்க அன்னைக்கு, அவங்க அப்படி சொன்னாங்க, எனக்கு அது தெரியும், அந்த திருஷ்டினால தான் அப்படின்னு. இப்போ எதுனாலும் நம்ம வீட்டோட நிலவாசல் தாண்டி தான் உள்ள வருது. ஆமாம். அப்போ அந்த நிலவாசல் பூஜை பற்றியும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த நிலவாசல் மை அப்படின்னு சொல்கிறது வீட்லேயே எளிமையாக செஞ்சு நம்ம நிலவாசலில் தடவலாம். ஸோ அப்படி செய்யும்போது நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வரும். மெயினாக திருஷ்டி வராது. மை வைக்கிறதே திருஷ்டி படாமல் இருக்கணுன்றதுக்கு தான். ஸோ அந்த மாதிரி நம்ம நிலவாசலுக்கும் இந்த மையை வீட்லேயே செய்து வைக்கும்போது நமக்கு திருஷ்டி வராமல் இருக்கும். செய்யறதுக்கு எந்த கிழமை வேணாலும் நம்ம செய்யலாம். ஆனால் அந்த மை வைக்கக்கூடிய நாள் செவ்வாய் வெள்ளி. இது ஒரு முறை நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் இதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ வீட்டில் பூஜை அறையில் நல்லா விளக்கேற்றிட்டு இந்த பெரிய தீபமும் ஏற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு திருப்பி வைக்க போகிறோம். அந்த தீபம் எரியுது இல்லைங்களா, அந்த சுடர்லேருந்து வரக்கூடிய அந்த கருமை நிறமானது அந்த தட்டில் படிய ஆரம்பிக்கும். வீட்டில் நிறைய பேர் கண்மை செய்வாங்க. தாத்தா பாட்டி கேட்டால் சொல்லுவாங்க. நம்மளும் சித்த மருத்துவத்தில் அஞ்சனம் இப்படி தான் செய்வோம். இதில் இன்னும் நிறைய மூலிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய மண் அகலில் உள்ள தடவிடுவோம். அந்த கரிசலாங்கண்ணி சாறு, கற்றாழை சாறு எல்லாமே உள்ள தடவிட்டு அதுக்கப்புறம் மேலே நம்ம கமுத்தி வைக்கும்போது அந்த விளக்கெண்ணிலிருந்து வரக்கூடிய சுடர் அதில் படும். அதுலேருந்து எடுத்து திரும்ப மூலிகை சாறு விட்டு செஞ்சு கண் நோய்க்கான அஞ்சனம் அதில் செய்கிறோம்.